அண்ணே வணக்கம். இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு. உங்க காளை பேர் என்ன? பார்க்கவே பயங்கரமா இருக்காரு. அவரோட பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் ராகுல் குமார், மதுரை மாவட்டம் பனங்காடி. மாடு பேர் மாடு இருக்கிற கொச்சடை டாரஸ் சொல்லி வைப்போம். போன வருஷம் மாடு ஒருத்தனை துண்டை டவுசர் கலட்டி தூக்கி போட்டுச்சு. சரி, பார்க்கவே மத்த மாடுகளோட இது கொஞ்சம் ஹைட்லயும் பெருசா இருக்கு, கொம்பும் பெருசா இருக்கு, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அப்படி அது ஒரு ரகம் அப்படி. அவ்வளவு. என்ன வகையான நாட்டு மாடு இது? இது கெடரி மாடு, கெடரி மாடு தான். அது அப்படி வீட்டுல பிறந்த மாடு, கெட மாடு, சாமி மாடு. இது எத்தனை பேரா சேர்ந்து இன்னைக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கீங்க? இவரை கூட்டு நாங்க நிறைய ஒரு 50 பேர்கிட்ட வந்துருவோம். மாட்டோட 50 பேரா வீட்டுல இருந்து கிளம்புவீங்கல்ல, அப்ப எப்படி ஒரு ஜோரா இருக்கும்? என்ன வீட்டுல இருந்து கிளம்ப ஒரு 10 பேர் தான் கிளம்புவோம். இங்க இருந்து சொந்தங்கள்ல எங்க டீம் பேர் சோனை பாய்ஸ். அந்த டீம்ல இருந்து 10-40 பேர்கிட்ட மாடுக்கு கலசை மாடு லாடர் வந்துருவாங்க. சரி, இப்ப இவ்வளவு நேரம் நீங்க நின்னு போயிட்டு அந்த வாடியில நிக்கும்ல, வாடியில நிக்கிறப்போ அதை வெளியில கழட்டி விட்டு ஜெயிச்சிட்டு வரப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு தோரணையா இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் தான், அப்படி நிமிஷம் தான் அது தோரணையா இருக்கு நமக்கு. சரி, ஓகே. உங்களுடைய பாஷையில உங்களுடைய காளைக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லணும். நாங்க மதுரை பாஷையில இப்படிதான்ப்பா சொல்லுவோம் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? சரண சொல்ற மாதிரி தான். மாடு நொறுக்கி போறேன் கட்டையில குத்தி எவனா இருந்தாலும் குத்தி பறக்க விடும். அண்ணே வணக்கம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க காளையோட பேர் என்ன? உங்களுடைய பேரும் சொல்லுங்க. எங்க பேர் என் பேர் ரமேஷ். நாங்க கற்பாயின்ல இருந்து வந்திருக்கோம். எங்க மாட்டோட பேர் தாத்தா பேரு. தாத்தா செல்லம்மா தாத்தான்னு கூப்பிடுவோம். அவருடைய ஒரிஜினல் பேரு? ஒரிஜினல் பேர் தாத்தா தான். வயசு கூடனால நாங்க தாத்தான்னு வச்சிருக்கோம். இவருக்கு வயசு கூடிடுச்சுன்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை வாடி இவர் போயிருக்காரு? இது இப்பதான் ஃபர்ஸ்ட் கிடமாட்டுல இருந்து வாங்கிட்டு வரோம். அதனால ஃபர்ஸ்ட் எங்களுக்கு. நீங்க எத்தனை பேரா ஊர்ல இருந்து கிளம்பிங்க? ஊர்ல இருந்து நாங்க ஒரு 50 பேர் வந்திருக்கோம். இல்லக்கா, போறப்பதான் நாங்க அலப்பறையா போவோம். ஆமா, ஒரே வைப்ல போவோம். ஜல்லிக்கட்டு வைப் முடிச்சிட்டு எங்க மாடு எப்படி பொசிஷன் பேரு, அதான் பரிசு வாங்கிறேன், ஏதாவது ஒரு பரிசு வாங்கிறேன். போறப்ப தப்பு அதுன்னு வச்சு பயங்கரமா போவோம் ஊருக்கு. எதுக்கா இந்த மாட்டுக்கு? எங்களுக்கு நாங்க அவனியாபுரம் வச்சுட்டோம்ல இதுக்கு முன்னாடி. ஆமா. அப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, இது இப்படி விளையாடுமா அப்படி விளையாடுமா, ஒரு கான்பிடென்ட்டா சொல்றீங்களே எங்க மாடு இன்னைக்கு ஜெயிச்சிரும்பா அப்படின்னு, தாத்தா இன்னைக்கு ஜெயிச்சிருவாரு அப்படின்றீங்களே. எங்களுக்கு தெரியும் எங்க மாடு பாயின்னு. தாத்தா எங்க வீட்லயே எங்களுக்கு தெரியும் தாத்தா என்ன பண்றாரு ஏது பண்றாரு. ஏன்னா நாங்க லோக்கல்ல பிடிச்சிட்டு போறப்பே மாடு விரட்டி விளையாடுவாரு தாத்தா. அதுக்காண்டி கன்ஃபார்மா ஜெயிப்பாருன்னு தெரியும். சரி, தாத்தாவை ஜெயிச்சு ஊருக்கு கூட்டு போறப்ப பயங்கர அலப்பறையா நான் போவோம், நாங்க எல்லாருமே சேர்ந்து 50 பேரா சவுண்ட குடுத்துட்டு போவோம் அப்படின்லாம் சொன்னீங்க. போறப்ப இப்ப ஜெயிச்சுட்டாருன்னு நினைச்சுக்கோங்க, இப்ப உங்க ஊருக்குள்ள போறீங்க, எப்படி போவீங்க? வெடி போட்டு போற வழியே பிள்ளைய எல்லாத்தையும் கத்த விட்டுதான் போவோம். வெடி இடிலாம் போட்டு பதற விட்டுருவோங்க. பதற விட்டுதான் போவோம். ரோட்ல எல்லாம் மாமி மச்சினி நின்றா லந்தா போட்டு போவான். ஏய் பாவா, என்ன பாவா, நம்ம மாடு தாண்டா ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி லந்தா போடுவான். ஏடா மாப்பிள்ள, டேய் வாடா, பொண்ணை குடுற மாடு ஃபர்ஸ்ட் வாங்கிருச்சா அப்படின்னு. லைன்ல கரெக்டா இருடா, கட்டையில கரெக்டா நம்ம பேரை காப்பாத்துறா, நல்லா பாயா தாத்தா கட்டையில பண்ணுவான். வணக்கம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க காளையோட பேரு, உங்களோட பேரு? என் பேர் சபரி, காளையோட பேர் ரவுடி. கொட்டாமட்டில இருந்து வந்திருக்கான். பூபதி பஸ்ல இருந்து பூபதி சார்பா அவுக்க போற மாடு. எங்கிட்ட ஒரு 17 மாடு 15 மாடு கிடக்குது. நான் ஒரு 20 பேர் அடைக்க வந்திருக்க மாடு. மனமா அடைச்சு மனமா மாடை வெளியேற்றி கொண்டு வருவோம். ரவுடின்லாம் பேர் வச்சிருக்கீங்களே, ரவுடிசம் பண்ணுவாரா களத்துல? பண்ணிதானே ஆகணும், இல்ல சவட்டுவம்ல போட்டு. அது பன்னீர் நம்பிக்கை இருந்தானே ஏத்திட்டு வரா, நம்பிக்கை இருக்கு. இத்தனை பேரா சேர்ந்து கூட்டு வந்திருக்கீங்கல்ல ரவுடிய, அவரை கூட்டு வரப்போ ரவுடிசம் பண்ண வரா உங்களுக்குள்ளேயே? எங்களுக்குள்ள ஒரே ஆட்டம். இப்பதான் கொஞ்சம் அமைதியா வராப்புல, அமைதியா போவாப்புல. அங்க போய் பாப்போம் களத்துல என்ன பண்றான்னு. களத்துல யூஸ்வலா அவரோட ஆட்டம் எப்படி இருக்கும்? இதுவரையும் அவுத்தது இல்ல, இன்னைக்கு முதல் தடவை அவுக்க போறோம். நாங்க ஒரு 15 மாடு அவுத்திருக்கோம், ஓரளவுக்கு ரிசல்ட். இது புது மாடு, இன்னைக்கு ஏத்திட்டு வந்திருக்கோம். பூபதி பிரதர் சார்பாக அவுக்க போறோம், அண்ணன் பேர்லயே அவுக்க போறோம். இன்னைக்கு பாப்போம் ரிசல்ட் எப்படின்னு, வாடி எப்படின்னு பாப்போம். ரவுடியோட முதல் வாடி உங்களுக்கும் ஸ்பெஷலா தான் கண்டிப்பா இருக்கும். அப்ப வீட்ல இருந்து என்னன்னு சொல்லி கொண்டு வந்தீங்க? டே ரவுடி, நம்ம களம் தாண்டா அப்படின்னு சொன்னீங்களா? என்ன சொல்லிட்டு கூட்டு வந்தீங்க? டே புள்ள, நம்மதான் வெளியேறு பாத்துக்குவோம், அவ்வளவுதான். ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி உங்க ஊருக்கு திருப்பி போவீங்க? உங்க ஏரியாக்குள்ள போறப்ப அப்படி ஒரு அப்படியே சீனா போவீங்கல்ல, ஒரு பட்டாசாதான் போவோம். அங்க வாரத்தோட போவோம். அங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது, நம்மதான் இங்க பாப்போம். ஒரு பட்டாசாதான் இங்க இருக்குமே, அண்டால தூக்கி மேல போட்டுதான் போறது.
இப்ப ரவுடிக்கு ஒரே ஒரு வார்த்தை, நீ வந்து போறதுக்கு முன்னாடி ஒரு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு, அந்த மாதிரி ரவுடிக்கு நீங்க ஒன்னே ஒன்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? டேய் ஃபுல்லா ஒழுங்கா அடைச்சிரு, ஒழுங்கா வெளியே வா, அவ்வளவுதான்.